ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம்னு சொல்கிறத விட இது ஆன்மீக குறிப்பு என்று சொல்லலாம். ஆக்சுவலி 2025 நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதில் ஒரு முக்கியமான நாள் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரப்போகுது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி என்ன முக்கியமான நாள்னா அன்று தமிழ் புத்தாண்டானது பிறக்க போகுது. ஆமாங்க, தமிழ் வருடத்துடைய கடைசி மாதமான பங்குனி மாதமானது தற்போது நடந்துட்டுருக்கு. பங்குனி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்த தமிழ் வருடமானது பிறக்க போகுது. அடுத்த தமிழ் வருடத்துடைய முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி வருது. அன்னைக்கு தான் சித்திரை மாதத்துடைய முதல் தேதி. அன்ற முதல் தேதி தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட இருக்கு. ஸோ தமிழ் வருடங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. தமிழர்களுடைய வாழ்க்கை நல்லா வளமாக இருக்கணும்னா பிறக்கக்கூடிய ஆண்டு முதல் நாள் அன்னைக்கு முக்கியமான சில பொருட்களானது வாங்கணும். அந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக செம்மையாக அமையும். அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே தொடங்கும் போது அந்த ஆண்டு தொடங்கக்கூடிய முதல் நாள் சில அற்புதமான விஷயங்கள் செய்தால் அந்த ஆண்டு நமக்கு இன்பமாக அமையும் என்பது சொல்லப்படுது. பொருள் மூலியமாக இன்பம் அமையும் என்று சொல்லப்படுது. அதனால் இன்பம் அமைவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்பு உண்டாகுவதற்கு ஆண்டுடைய முதல் நாள் வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த பொருட்கள் என்ன, அதை எப்படி வாங்கணும், அதை வாங்கிறதுனால என்ன நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வாங்கி பயனும் பெறுங்க. ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிப்பதற்கு இந்த மாதிரி சில முக்கியமான ஆன்மீக பரிகாரங்கள் நாம் செய்யணும். அப்படி செய்யும்போது தான் அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ புது வருடத்தில் வீட்டில் நமக்கு செல்வம் வற்றாமல் அப்படியே தண்ணீர் போல் இருக்க வேண்டும்னா இந்த பொருட்களை கட்டாயம் வாங்கணும். அது என்ன வாங்கணும், ஏது வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளைய புத்தாண்டு நாளைய நாள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே நாளை நாள்னு சொல்லாமல் இன்றே நமது வாழ்க்கை அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு ஏற்ப செயல்படணும். அப்படி நம்ம செயல்பட்டாவே நம்ம வாழ்க்கையில் வெற்றியானது ஈஸியாக இருக்கும். ஸோ வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி கட்டாயம் வாங்க வேண்டிய இந்த பொருட்கள் வாங்கினா நமக்கு வளமான வாழ்க்கை அமையும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ நமக்கு வளமான வாழ்க்கை அமைய என்ன பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு 2025 திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்குது. திங்கட்கிழமை திருவோட நட்சத்திரத்தில் தமிழ் வருடமானது விஸ்வாசவசோடு பிறக்கிறது. ஒவ்வொரு மாத பிறப்பிலுமே ஒவ்வொரு பொருளை வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலம் அந்த பொருள் பெருகி கொண்டே வரும் என்பது சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. அது நம்பினாலும் நம்பாட்டியும் அது உண்மைதாங்க. நீங்கள் வேணால் இந்த ஆண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு எப்படி வருதுங்கிறத நீங்களே உணர முடியும். ஆக்சுவலி இந்த விடயம் தமிழ் புத்தாண்டிற்கு ரொம்பவே பொருந்தும். ஆமாங்க, தமிழ் புத்தாண்டின் போது நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் மூலிமா அந்த வருடம் முழுவதும் நீங்காத செல்வ செழிப்பை உங்களுக்கு ஏற்படும். அது எப்படி ஏற்படும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு உடைக்க போகிறேன். ஸோ இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கட்கிழமை வர்றதுனால திங்கட்கிழமையில் சுக்கிரஹோர நேரம் பார்த்து நான் சொல்லக்கூடிய பொருளை வாங்கினீங்கன்னா நல்லது. சுக்கிரஹோர நேரம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை இருக்குது. மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரை இருக்குது. இரவு 8 முதல் 9 மணி வரை இருக்குது. இந்த 3 நேரத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் சில பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து அந்த பொருட்கள் மூலிமா பூஜை செய்திங்கன்னா வீடு செழிப்பாக இருக்கும். ஆண்டு முழுக்க உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதனால் நான் சொன்ன அந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்குங்க. இவ்வளோ நேரம் இந்த நாளுடைய சிறப்பையும் இந்த நாளில் எந்த நேரத்தில் பொருள் வாங்கணுங்கிற டைமிங்கையும் பார்த்தோம். இப்போ தான் என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த பொருட்களெல்லாம் வாங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதான். தெளிவாக அந்த பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் வாங்கி உங்களோட வாழ்க்கையை செம்மையாக மாற்றிக்குங்க.
வாங்க என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களான நெய், வெண்ணெய், தயிர் இது போன்ற பொருட்கள் இந்த நாளில் வாங்கிறது ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களில் ஏதேனும் ஒரு பொருளை வந்து நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் வாங்கி பூஜையில் வைத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருளால் உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்து மாறும். அதாவது பால் வாங்கணும், அப்படி இல்லைனா பால் சார்ந்த ஏதாவது பொருள், நெய், வெண்ணெய், தயிர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள், இந்த பொருள் ஏதாவது நீங்கள் ஒன்று வாங்கி அதை உங்கள் வீட்டு பூஜையில் வைத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அந்த பால் போல் வெண்மையாக மாறி பொங்கும். பால் பொங்கி சந்தோஷத்தை தரது போல் உங்கள் வாழ்க்கையில் பால் போல் சந்தோஷமானது பொங்கும். இந்த வருடத்துடைய முதல் நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருளே இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இதே போன்று இந்த நாளில் வாங்க வேண்டிய ரெண்டாவது பொருள் என்னென்னா கல்லுப்பு. ஆஸ் யூஷுவல் கல்லுப்பு பற்றி எல்லாருக்குமே தெரியும். நெகட்டிவை வெளியேற்றி பாசிட்டிவை கொண்டு வர சக்தி கல்லுப்புக்கு இருக்குது. கல்லுப்பு ஆக்சுவலி மகாலட்சுமியுடைய அம்சமாக பார்க்கப்படுது. அதனால் உப்பை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப 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 நல்லது. இவ பணவரவை மட்டுமின்றி வீட்டுடைய எதிர்மறை ஆற்றலையும் விரட்டுகிறது. ஆண்டுடைய முதல் நாளே வீட்டுடைய எதிர்மறை ஆற்றலை விரட்டி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டி தான் ஆண்டு முழுக்க. அதனால் கல்லுப்பு இந்த நாளில் ரெண்டாவதாக வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்று சொல்லப்படுது. அப்புறம் மூணாவதாக இந்த நாளில் வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா ஊறுகாய். ஊறுகாக கூட அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஊறுகாவை வாங்கும்போது அதிர்ஷ்டம் நமக்கு இருக்குது என்பது சொல்லப்படுது. அதனால் எந்த ஊறுகாவாவது இந்த நாளில் வாங்குங்க. ஃபஸ்ட்டு பால் வாங்கணும், ரெண்டாவது கல்லுப்பு வாங்கணும், மூணாவது ஊறுகாய் வாங்கணும். ஊறுகாய் உங்களுக்கு விருப்பமான எந்த ஊறுகாவை வேணாலும் வாங்கலாம். 1/4 கிலோ, அரை கிலோ, ஒரு பாக்ஸு இந்த மாதிரி வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையில் வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆண்டு முழுக்க இருக்கும். அப்புறம் அஷ்டமங்கல பொருட்களில் ஒன்றான கண்ணாடிங்கிறது வாங்கிறது இந்த நாளில் மிகவும் சிறப்பு. கண்ணாடி வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த பொருள் என்பதால் இதனை வந்து இந்த நாளில் புத்தாண்டு அன்னைக்கு வாங்கி வீட்டு பூஜையில் வைக்கிறது அவ்வளோ ஒரு செழிப்பை வருடம் முழுவதும் நமக்கு கொடுக்குமா, வருடம் முழுவதும் செல்வ செழிப்போடு வாழ முடியுமா. அதனால் அஷ்டமங்கல பொருட்களில் ஒன்றான கண்ணாடியை வாங்கிறது ரொம்பவே நல்லது. கண்ணாடியை வாங்கிறது பெரிய பெரிய பொருட்கள் வாங்கிறதுக்கு ஒரு சக்தியாக இருக்கும். அதனால் கண்ணாடியை மறக்காமல் இந்த நாளில் வாங்குங்க. ஒரு சின்ன அளவில் கண்ணாடி வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக கண்ணாடி வாங்காமல் இருக்காதீங்க. கண்ணாடியை மறக்காமல் இந்த நாளில் வாங்குங்க. ஸோ இதெல்லாம் தாங்க வாங்க வேண்டிய பொருட்கள். இதை தவிர எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் வந்து பெருசாக வந்து சொல்லப்படல. இந்த பொருட்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் வாங்கினாவே உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இதில் எல்லா பொருட்களும் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை என்னால் எல்லா பொருட்களும் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்குங்க. உங்களோட சக்திக்கேற்ப வாங்குங்க. உங்களோட சக்திக்கேற்ப இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜைகளை வைத்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கிட்டாவே போதும். இப்போ பாலெலாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன டைமில் பாலை வாங்கி பூஜை செஞ்சுட்டு அந்த பாலை சமையலுக்கு பயன்படுத்தி ஒரு பால் பாயாசம் மாதிரி செய்து ஒரு 4 பேருக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம அன்றைய நாளே பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக மொத்தம் இந்த புத்தாண்டு நமக்கு செம்மையாக மாறுவதற்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதன் மூலிமா. இது நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சு வாங்கி பயனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து அனைவருமே வந்து பயன்பெறுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை பார்த்து இந்த மாதிரி பொருட்கள் வாங்கினா நல்லது நடக்குங்கிறது தெரிஞ்சு அவங்களும் வாங்கி பயனடைஞ்சாங்கன்னா அதுவும் உங்களுக்கு தான் புண்ணியத்தை சேர்க்கும். அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு புத்தாண்டு பற்றி நிறைய தாள்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.